ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ யோங்கியோட மினி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கல, நான் போய் பார்த்துருந்தேங்கடா. அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் யோங்கிக்கும் ஒரு குட்டி குட்டி இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போலேருந்து தாண்டா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் கமெண்ட்டும் லைக்கும் கம்மியாக தான் வந்துச்சு, வியூஸும் கம்மியாக தான் வந்துச்சு. தயவுசெய்து சொல்லுங்கடா, இந்த எஃப்எஃப் பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் அதுக்கு வாய்ஸ் பண்ணாமல் இருந்துடுவேன்ல, எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு உங்களுக்காக வாய்ஸ் பண்ணி போட்டுட்டு. ப்ளீஸ்டா, கொஞ்சம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் அட்லீஸ்ட்னா ரெட் ஹார்ட்டாவது கமெண்ட் பண்ணுங்கடா. இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெட் ஹார்ட்டாவது கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணணும், ஒரே ஒரு ரெட் ஹார்ட் அது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே ஸ்டோரி கூட டைரெக்டாக போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய சர்ச் தான் காட்டுறோம். அந்த சர்ச் சுற்றி பாடி கார்ட்ஸ் உள்ள வெளியே அப்படின்னு சொல்லிடு பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் அவ்வளோ மாசான நின்றுருக்கானுங்க. அந்த சர்ச் ஊருக்கும் வெளியே ஒரு சர்ச், அந்த சர்ச்சுக்கு அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு சர்ச். அதுக்கு சுற்றி ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா உள்ள 5 பேர் தான் நிற்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் அந்த ப்ரீஸ்ட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அவர் பார்க்கவே அவ்வளோ மாஸாக பிளாக் அண்ட் பிளாக், ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் தான் இருக்கார். அவரோட காதில் அப்படியே இயரிங்ஸ் போட்டிருக்காரு, லாங் ஹேர், பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல். அவரை யாருமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. எல்லாரும் அவரை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அவரோட லிப்போரம் ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகிட்டே இருக்குது. அவரால் வெயிட் பண்ணவே முடியல. அவர் அப்படியே ப்ரீஸ்டையும் பார்க்குறாரு, வெளியே அந்த கதவையும் பார்க்குறாரு, இப்படியே நின்றுட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு வேர்ஷன் ஆஃப் யோங்கியை யாருமே பார்த்ததில்ல. எஸ், அது யோங்கி தான். அவ்வளோ ஒரு மாதிரி பரபரப்பாக நின்றுட்டுருக்காரு. அவர் கை கால்லாம் ஓடவே இல்லை. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல், அவ்வளோ ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜெயாப் தான் பக்கத்தில் வந்துட்டு, மச்சான் என்னடா உனக்கு பிரச்சனை? என்ன மச்சான், உன்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலாக இருக்குது. என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல தெரியுதுல்ல? அப்புறம் என்ன? டேய் போலாம், நானே என் பொண்ணாட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஆனால் அவள் அப்படி இருக்காளா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்டா. டேய் அவனை எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க காண்டாகிறான். மச்சான் நோ, இன்னைக்கு உனக்கு மேரேஜ், புரியுதில்ல? மூடிட்டு மேரேஜ் அட்டன் பண்ணக்கப்புறம் நீ கோவப்பட்டுக்கோ. நீ ரொம்ப அழகாக இருக்க யோங்கி, என்ன சிரிச்சுட்டே இரு. அடச்சி என்னடா இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. அப்போ யோங்கி அப்படியே சடனாக திரும்பி பார்க்குறான். அங்கே அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒயிட் ஃப்ராக்கில் நீங்கள் தான் அவ்வளோ க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ இவங்க உங்களே மறந்து பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் உங்கள் அப்பாவோட ஹேண்டை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக டியர்ஸ், உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. இப்போ நீங்கள் அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா இந்த மேரேஜ் வேணாம்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்கப்பா. அப்பா நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்ப்பா. அப்பா நாங்கள் 5 வருஷமாக லவ் பண்ணிருக்கோம்ப்பா. ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா இந்த மேரேஜ் வேணாம்ப்பா, இவர் எனக்கு யாருன்னே தெரியாதுப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா, இங்கே பாரு வயன், நான் சொல்கிறத கேளு, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த ஜங்கு நல்லவன் இல்லைப்பா, போய் சொல்லாதீங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா இந்த மேரேஜ் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே இல்லை. ப்ளீஸ்ப்பா எனக்கு இது பிடிக்கலப்பா, எனக்கு ஜங்குக்கு தான்ப்பா வேணும். ஏன்ப்பா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து?
நானும் என் அம்மாக்கிட்டே போகிறேன்ப்பா, எனக்கு ஜங்குக்கு இல்லாத லைஃபு எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட அழுதுகிட்டே சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவங்க அப்பா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்படியே கொண்டு போய் அப்படியே இவங்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது அவங்க கையை எடுத்து அப்படியே இவங்க கிட்ட கொடுக்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் அப்பாவோட கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லவே இல்லை. ஃபைன் சின்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் அப்பா அவங்க கையை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து அப்படியே இவங்க கிட்ட கொடுத்துட்டு இவங்க பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே போய் நின்றுக்கிறாரு. நீங்கள் இவங்க நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ இவங்க உங்களை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. உங்களோட ஐஸில் வந்து டியோர்ஸ் ஃபாலின் ஆகிட்டே இருக்கு. அதை பார்க்க பார்க்க இவங்களுக்கு அவ்வளோ வெறி ஆகுது. இங்கே பாரு வயன், நீ அந்த ஜங்குக்கெலாம் நல்லவனே கிடையாது. அவனை பார்த்து தெரியாமா நீ லவ் பண்ணியிருக்க. அவன் உன்னை ஏமாத்திருக்கான்டி, அவன் உன்னை ஏமாத்திருக்கான். அதை சொன்னால் நீ நம்பியும் தலைய மாட்டேங்கிற. உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில, எனக்கு வேறு வழி தெரில. சரியா, என்னை மன்னிச்சிடு. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டதே இல்லை. ஆனால் உங்ககிட்ட நான் கேட்குறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அவங்கள பார்த்துக்கிட்டே அதெல்லாம் நினச்சிட்ருக்கான். இப்போது ப்ரீஸ்ட்டும் இப்போ அப்படியே அந்த மேரேஜை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் குனிஞ்சு தலையை நிம்மறவே இல்லை. நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டு அவங்க ஐஸில் வந்து டியர் ஃபாலின் ஆகிட்டே இருக்கு. அவங்களோட மைண்டுக்குள்ளே பன்னி ப்ளீஸ் பன்னி என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடு பன்னி, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல பன்னி. பன்னி எனக்கு ஒன்று மட்டும்தான்டா பிடிக்கும், நான் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணுறேன். என்னோட 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 கையில் ரிங்கணும் நேரிச்சனா, அது உன் கூட மட்டும்தான், உன் கூட மட்டும்தான் மன்னி. மன்னி எங்கே போன பன்னி? மன்னி உனக்கு கால் பண்ணாலும் நீ பிக் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு மெசேஜ் அனுப்பினாலும் அதை பார்க்க மாட்டேங்கிற. எங்கே பன்னி போன? ஏன் பன்னி என்னை விட்டுட்டு போன? ஏன்டா என்னை விட்டுட்டு போன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் யாருக்கோ சொந்தமாக போகிறேன்டா, ஏன்டா விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பயங்கரமாக அழுவுறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கிறது ஒரே ஒரு பர்சன் தான், ஜங்குக். ஜங்குக் 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 மட்டும்தான் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்காரு. நீங்களும் ஜங்குக்கும் 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்கள் அப்பாவுக்கு தெரியும். தெரிஞ்சுமே ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கிறது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. உங்கள் அப்பா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் இல்லைப்பா நான் ஜங்குக்கு லவ் பண்ணுறேன்ப்பா அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருப்பீங்க. நீங்கள் இது கேட்டல ஜங்குக்கு நிறையா தடவை கால் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு பிக் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நீங்கள் இப்படி அழுதுட்டுருக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்கள் ஹேண்டை பிடிச்சிருப்பார்ல, ஸோ அந்த ஹேண்ட் அப்படியே க்ரிப் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக வலிக்குது. நீங்கள் அப்படியே அந்த ஹேண்டை பார்க்குறீங்க. இவங்க உங்கள் ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு. அப்போ இவங்க அப்படியே உங்கள் இயர்ஸ்கிட்ட வந்து ஓய் ஒன்னாட்டி நான் நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே டியூரியஸோட இவங்க பார்க்குறீங்க. இவங்க அவ்வளோ அழகா ஒரு மாதிரி கம்மி ஸ்மைலெல்லாம் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இவங்க பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியே டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. பொண்டாட்டியா ஜங்கு, நீ தானே இப்படி கூப்பிடுவேன்னு எப்போ பாரு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு இவரையே கூப்பிடுறாரு. ஆமாம்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் இவர் கூட தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான்ல, அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சிருச்சு. ஜங்குக்கினே என் லைஃப்பில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவன் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். இப்போது ப்ரீஸ்டும் இவங்கக்கிட்ட உங்களுக்கு வயன் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்கையும்
எஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது உங்ககிட்ட வந்து வயனாகினி மின்னியவங்க மேரேஜ் பண்ணுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி உங்கள் அப்பா பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே நீங்கள் எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் லவ் பண்ணுறீங்க லவ் பண்ணல அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இப்போ நீங்கள் ஓகே சொன்னது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ஆனால் இவங்க பார்க்கவே இல்லை. இப்போது இவங்ககிட்டையும் அவங்கக்கிட்டேயும் ஒரு ரிங்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ரிங்கை பார்க்குறீங்க. அவங்க ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் ஃபாலன் ஆகிட்டே இருக்குது. இப்போ இவங்க அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே ரிங்கை போட போகிறாரு. நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. உங்களோட ஐஸ் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு, ஜங்கு இப்போ கூட நீ வர மாட்டியா? இப்போ கூட நீ வர மாட்டியாடா? இப்போ கூட வர மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ இவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ஹேண்டில் அப்படியே ரிங்கு போடுறாரு. நீங்கள் அவ்வளோதான். உங்களோட சோல் உங்ககிட்ட இல்லவே இல்லை. நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபாலன் ஆகுது. இவங்க இதை பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் இவங்களோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ரிங்கை போட்டு விட்டுட்டு அப்படியே திரும்பி நின்றுக்கிறீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அவ்வளோதான், உங்கள் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஜங்குக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது. இப்போது அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஒரு லிட்ரலி ஒரு பொணம் மாதிரி தான் இருக்கீங்க. அவங்க கூப்பிட்டு போகிறாங்க போகிறீங்க, அவங்க உட்கார சொல்கிறாங்க உட்காடுறீங்க. அந்த அளவுக்கு மாறிட்டீங்க. உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களோட கையில் இருக்க அந்த ரிங்கவே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் கூட வரல. இப்போது நீங்கள் இவங்களோட ரூமில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அந்த ரூமே அவ்வளோ பெருசாக இருக்குது. இன்ன வரைக்கும் இவங்க யார், அவன் பேர் கூட உங்களுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் எதுவுமே தெரியாது. நீங்கள் அப்படியே இவங்களோட பெட்டில் அப்படியே அந்த ஒரு கார்னரில் உங்கள் நீஸை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு உட்காண்ட்ருக்கீங்க. இப்போ அப்படியே இவங்க டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வரான். நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ண சவுண்டு கேட்டோன்னே அப்படியே பயந்து எந்திரிச்சு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ இவங்க அப்படியே வரான். உங்களை பார்க்கும் போது அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ லவ் தெரியுது. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அப்படியே நீங்கள் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இவங்க அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. நீங்கள் செம்மையாக அழுதுருக்கீங்க. அது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசலை. அவன் அப்படியே வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக துணி எடுத்துகிட்ருக்கான். நீங்கள் இவங்கையே பார்த்துட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு இவங்கக்கிட்ட பேசணுன்னு தோணுது. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பயம் இவங்கைய பார்க்கும்போது. இப்போது நீங்கள் தான் ஏங்க என்னவா என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்ன பிரச்சனை போனுக்கு? அது 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 வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டான். அது வந்து போயெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. உங்கள் பேர் என்ன? என் பேர் கூட தராமல் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. நல்லா அறுவடி. அது அது வந்து என்னோட பேரா சுகா. சுகா. சரி சரி. இப்போது வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லை அது அது வந்து இங்கே பாரு. அது வந்து போய் நின்று இருந்தேன்னு வைய, எனக்கு டைம் ஆச்சு. எனக்கு நிறையா வேலை இருக்குது. ஐயப்ப சேர்த்து இப்போ என்னன்னு சொல்கிறியா இல்லையா? சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் டங்கை கல்ப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துட்டு, ஷோகா சார், இந்த மேரேஜில் எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை.
என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சரி, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு எனக்கு எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ கோவம் வருது. என்னது, டிவோர்ஸா? ஆமாம் சார், ப்ளீஸ் சார், உங்களை பார்த்தா நல்லவராக இருக்கீங்க சார், ப்ளீஸ் சார் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார் அப்பா கிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ நீங்கள் பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. இவங்க அவன் ஃபோர்ஹெட் அப்படி லவ் பண்ணிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அப்படி இவங்க பார்க்குறீங்க. யார்? நான் நல்லவனா? நான் நல்லவனாடி? இங்கே பாரு, நான் கேடு கெட்டவன். என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? என்ன தெரியும்? நான் நல்லவனா? இதை போய் வெளியே சொன்னேன்னு வைய, எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பானுங்க. என்ன சுகா சார் சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நான் யார் தெரியுமா? அண்டர் வேர்ல்டு மாஃபியா கிங்கடி, த ஒன் அண்ட் ஒன்லி மென்யாங்கி. அப்போ நீங்கள் அப்படியே சுகாவை ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. மாஃபியா மாஃபியா அப்பா? ஆமாம், நான் மாஃபியா தான். உங்கள் அப்பா எனக்கு கீழே தான் வேலை செய்கிறாரு. இது கூட தெரியாமா என்ன போய் நல்லவன் சொல்லிட்டியே அப்படின்ற மாதிரி. இப்போது இவங்க எப்படி உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வராரு. இப்போது நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க, உங்களுக்கு பயமாக இருக்கு. சார் என்ன பண்ண போகிறீங்க சார்? என்ன பண்ண போகிறேன்னா அப்படி சொல்லிட்டு இவர் அப்படியே ஷர்ட் பட்டனெல்லாம் அப்படியே கழட்டிட்டு அப்படியே அவங்க முன்னாடி வந்துட்டுருக்காரு. நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க சார்? சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார், எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், ப்ளீஸ் சார். சார் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் சார், சார் ப்ளீஸ் சார், நான் அவரை மட்டும் தான் சார் மேரேஜ் பண்ணிக்கப்பேன், எனக்கு உங்களை பிடிக்கல சார் அப்படின்னு சொல்லிவிடு. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு ரத்தத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்க. இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இது கேட்க கேட்க ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னொரு சைடு செம்ம கோவம் வருது. நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ இவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். அவனோட ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. சார் ப்ளீஸ் சார், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சார் அவனை, அவன் எல்லாம் மண்ணில் இருக்க முடியாது சார், ப்ளீஸ் சார் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா யோங்கி உங்களோட லிப்ஸில் அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. சார் சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? சார் சார் விடுங்க சார், விடுங்க சார், சார் சார் ப்ளீஸ் 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 சார் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. இவங்கி உங்களை பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அந்த கோவத்தை எல்லாத்தையும் கிஸ்ஸில் தான் காமிக்கிறாரு. உங்களால் சுத்தமாக மூச்சு விட முடியல. இது ரொம்ப நேரத்துக்கு போகுது இந்த கிஸ்ஸு. இவங்க அப்படியே போக போக ஹார்ஷாக கிஸ் பண்ணுறாரு. பிகாஸ் அவருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவங்க 2 ஹேண்டையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே இவங்க தள்ளி விடுறீங்க. தள்ளி விட்ட ஃபோர்ஸில் நீங்கள் இவங்களோட சீக்ஸில் புளிச்சுன்னு ஒரு விட்டுறீங்க. இவங்க அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டாரு. இப்போ இவங்க செம்ம கோவமா அப்படி திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பயத்தோடு நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் பதற்றத்தில் தான் அடிச்சிருப்பீங்க, வேணும்னு பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இவங்க ஒரு ஸ்மாக்கோட என்னடி பண்ணப்போ என்ன பண்ணா? என்னடி பண்ணப்போ? நான் யார் தெரியுமாடி உனக்கு? நான் உனக்கு புருஷன், அது தெரியாமா? அப்புறம் இந்த மாஃபியா கிங்கவே அடிச்சிட்டியாடி? என்ன இந்த மாதிரி எவனோ அடிச்சது இல்லடி அப்படின்னு சொல்லிடு. இப்போ அவர் அப்படியே கை வாங்க போகிறாரு. நீங்கள் சாரி சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
யோங்கி தூக்குன கையை அப்படியே ஸ்லோவாக இறக்குறான். பிகாஸ் அவன் முன்னாடி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவனோட ஒன் அண்ட் ஒன்லி லவ் நீங்கள் மட்டும்தான். உங்களை அடிக்கிறதுக்கு மனசே வரல. இப்போது அவன் அப்படியே கோவத்தில் அங்கே இருக்க ஒரு ஃப்ளவர் வாஷை தூக்கி கீழே அடிக்கிறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் யோங்கியை பார்க்குறீங்க. என்னடி, என்ன சொன்னா? என்னடி சொன்ன? லவ் பண்ணுறல நீ, லவ் பண்ணுறல, லவ் பண்ணுறல, என்ன உனக்கு பிடிக்கல, லவ் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பயத்தோட இவங்க பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. யாரடி லவ் பண்ணுற, யாரை லவ் பண்ணுற? அது 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 வந்து ஜங்குக் ஜங்குக் ஜங்குக். அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா? அப்போ உன்னை ஏமாத்திட்ருக்காண்டி, அப்போ நீ ஏமாத்திட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு தூக்கி அடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே யோங்கியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த சவுண்டு கேட்ட ஜேஹோப்பும் டோலியாவும் யோங்கியோட ரூமுக்கு அப்படியே ஓடி வந்துட்டுருக்கானுங்க. என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி. எங்கள் யோங்கி ஒரு பீஸ்ட் மாதிரி அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு தூக்கி அடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மூலையில் போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். இப்போது ஓபியும் டோலியாவும் ரூம்கில் வந்து பார்க்குறானுங்க. அந்த ரூமே கந்தர கோலமாக எல்லா பொருளும் ஒட்டஞ்சு கிடக்கு. அங்கே சோஃபாவில் யோங்கி அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவன் கை ஃபுல்லாக பிளட்டு. பிகாஸ் ஃபுல்லாக கிளாஸ் பொருள் தானே இருந்திருக்கும். ஸோ அவனோட கை அங்கங்கே கீச்சி இப்படி பிளட்டு ஊற்றிட்டுருக்கு. இப்போ ஜேஹோப் தான், டீ மச்சான் கை ஃபுல்லாக பிளட்டுடா, என்னடா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேஹோப் அப்படியே யோங்கியை வந்து தூக்குறான். டீ மச்சான் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு ரூமை பாரு, என் பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்கு. டேய், அவளுக்கு என்ன பிடிக்கலையாண்டா, அவளுக்கு அந்த வீணா புண்ணா ஜங்குக்கு தான் வேணுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அப்படியே கிளாஸ் டீப்பாக இருக்கும். அதில் அப்படியே அவன் கையை கொண்டு போய் அட்டிக்கிறான். அந்த கிளாஸு சுக்குன்னு நொறுங்கி போய் அப்படியே பீஸ் பீஸாக ஆகுது. அதில் இருக்க ஒரு கிளாஸ் பீசஸ்லாம் அப்படியே உங்கள் கால் கடியில் வந்து விழுகுது. நீங்கள் அப்படியே ஜூங்கிய பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவளுக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லையாண்டா, அவங்க அப்பங்காரன் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டானாண்டா. அவளுக்கு அந்த ஜங்குக்கு தான் வேணுமா. இப்போது டோலியா தான், டே அவனை கூட்டு வெளியே போடா, அவனை கூட்டு வெளியே போ, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ டோலியா சொல்லிவிட்டு இப்போது ஜேஹோப் இவங்கிய அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஒரு மூலையில் நின்று உங்களுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ், இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. நீங்கள் அப்படியே பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போது டோலியா தான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு இப்போ அப்படியே வெளியே வரா. நீங்கள் அப்படியே அவள் இழுத்துட்டு போகிறா. நீங்கள் அவள் பின்னாடி அப்படியே போகிறீங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இப்போது ஜேஹோப் போய் யோங்கி வந்தான். இப்போ ஜேஹோப் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். யோங்கி அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறி அவனோட மூஞ்சியில் அப்படி தெரியுது. இப்போது ஜேஹோப் கிளப் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது சுகா அப்படியே திரும்பி பார்க்குறான். கிளப்பு போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கி சொல்கிறான். இப்போ யோங்கியும் ஜேஹோப்பும் யோங்கியோட கிளப்புக்கு தான் போயிட்டுருக்கானுங்க. அது யோங்கியோட பார் தான். இப்போது டோலியா தான் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் இன்னும் பெயரஞ்ச மாதிரி தான் இருக்கீங்க. வயன் 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 சொல்லுங்க, என்னாச்சு என்னாச்சு உனக்கு? ஏன் இவங்க இப்படி கத்திட்டு போகிறான்? அது 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 வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டோலியாவை ஒரு டைட் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகிறீங்க. உங்களால் உங்களோட டியோஸை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. இப்போ டோலியா தான், சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்லை எல்லாமே சரியாயிடும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறா.
ஏங்க ப்ளீஸுங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ் நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எனக்கு என் ஜங்குக்கு வேணும் எனக்கு என் பன்னி வேணும் எனக்கு என்னோட பன்னி வேணும் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல எனக்கு என் பன்னி வேணும் எனக்கு என் குக்கி கிட்ட போகணும் எனக்கு உங்கள் ஃபோன் தரீங்களா நான் என் குக்கி கிட்ட பேசணும் இப்போ டோலாக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல நீங்கள் அவ்வளோ அழுக்குறீங்க உங்கள் ஐஸ் ஃபுல்லாக லவ் தெரியுது ஜங்குக்குன்னு சொல்லும் போது அது புரியுது பட் இப்போ என்ன பண்ணுறது அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா அவளுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல இப்போ இந்த சீன் கட் பண்ணி இப்போது இவங்கி தான் காட்டுறோம் இவங்கி அப்படியே அங்கே பாரில் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காரு ஜோப் தான் டே போதுண்டான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காரு டே மச்சான் நான் யார் தெரியுமாடா யாருன்னு உனக்கு தெரியும்ல மச்சான் நான் தான்டா மாஃபியா கிங்கு அண்டர் வேர்ல்டு மாஃபியா கிங்குடா சியால என்னை பார்த்து பயப்படுதுடா ஆனால் அவள் ஒரு பார்வை பார்த்தானா நான் அவ்வளோதான்டா ஆஃப் ஆயிடுவேன்டா அவளை எதிர்த்தனால எதுவுமே பேச முடியல மச்சான் இன்னைக்கு இங்கே வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கி அவளோட நெஞ்சை பாயிண்ட் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காரு ஜேஹோப் இந்த வெர்ஷன் ஆஃப் யோங்கியை லைஃப்பில் பார்த்ததே இல்லை என்னைக்குமே யோங்கி அழுது ஜியோ பார்த்ததே இல்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யோங்கி அழுகுறாரு ஜேஹோப் டே மச்சான் நீ அழுகுறட மச்சான் நீ அழுகுற டே மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு அந்த மாதிரி ஒன்று பார்த்ததே இல்லைடா ஏன்டா அழுதுட்ருக்க அழ வச்சுட்டா மச்சான் அழ வச்சுட்டா என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாடா மச்சான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாடா நான் அவ்வளோ எவ்வளோ பார்த்து லவ் பண்ண தெரியும்ல மச்சான் என்கிட்ட போய் டிவோர்ஸ் கேட்குறாடா அந்த சனியம் பிடிச்சவனுக்காக டிவோர்ஸ் கேட்குறான் அந்த ஜங்குக்கு மட்டும் என் கையில் கிடச்சானா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாத மச்சான் இங்கே வலிக்குதுடா ரொம்ப வலிக்குது மச்சான் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாடா டிவோர்ஸ் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல மச்சான் உனக்கு தெரியாதா மச்சான் நான் அவ்வளோ ஹாப்பியாக அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்ல மச்சான் ரொம்ப வலிக்குது மச்சான் என்ன மச்சான் பண்ணுறது எவ்வளோ பெரிய புட்டிங்கி மாஃபியாவாக இருந்தாலும் பொண்டாட்டி வேணும்னு சொல்லிட்டு அழுக வரதானே செய்யுது நான் அழுகுறேன் மச்சான் நான் அழுகுறேன்டா இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ஆஃப் சுகாவை நீ பார்த்துருக்க என்னவே அழ வச்சுட்டால ஒரு மாதிரி ஸ்வாகாக சுற்றிக்கிட்டு இருந்தான்டா என்னை பார்த்து சியோல பயப்படும்டா இங்கே பாரு நைட்டில் உட்காந்து குடிச்சிட்ருக்கேன் எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா மச்சான் ஆனால் பார்த்தியா உட்காந்து குடிச்சிட்ருக்கேன் லைஃப்பில் எனக்கு எதுவுமே கிடச்சதில்ல மச்சான் நான் ஆசைப்படுறவங்க எல்லோரும் என்னை விட்டு போயிடுவாங்க மச்சான் ஆனால் யார் மேலெலாம் ரொம்ப லவ் வைக்கிறேனோ அவங்களாம் என்னை விட்டு போயிடுவாங்க மச்சான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அடுத்து எங்கள் அப்பா அடுத்து என் தங்கச்சி என்னமோ தரலடா நீ மட்டும்தான் என் கூட இருக்க மச்சான் ப்ளீஸ்டா நீ என்னை விட்டு போயிடாதண்ணா டேய் மச்சான் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க என்னடா பண்ணுறது நான் லூஸு தான்டா ஆனால் இந்த வேர்ல்டுக்கு நான் ஒரு பெரிய மாஃபியாவில் இந்த வெர்ஷன் ஆஃப் சுகாவை நான் உன்கிட்ட மட்டும்தான் மச்சான் காமிக்கிறேன் பிகாஸ் நீ என்னோட உயிர் மச்சான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கி ஒரு மாதிரி குடிச்சிட்டு செம்ம அலறிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக யோங்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை யோங்கி அப்படியே பார்க்குறான்.
சிவப்பும் பார்க்குறான். டேய் யாரு மச்சான் இந்த? டேய் தாரலடா, அன்னோன் நம்பர்னு போட்டிருக்கு. அன்னோன் நம்பரா? அப்படி சொல்லிட்டு இப்போ அதை யோங்கி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறான். டேய் மச்சான், ஹாப்பி மேரிட் லைஃப் தான் மச்சான். என்ன பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், எப்படி இருக்கீங்க? அப்புறம் என் செல்ல குட்டி, என்னோட பேபிமா ஆயன் எப்படி இருக்காங்க? இந்நேரம் என்ன நினச்சி அழுதுருப்பாளே. ஐயோ என்னை ஜங்கு கிட்ட போய் விட்டுருங்க, எனக்கு என் ஜங்குக்கு தான் என் பண்ணி. சை, இதை கேட்டு 5 வருஷம் அழுத்து போச்சு. எப்படியோ எனக்கு கழட்டி விடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸு. என்ன மச்சான், அவன் எப்படி சும்மா கட்டாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆப்போசிட்லேருந்து ஒரு பர்சன் பேசுகிறாங்க. அப்போது ஏய் ஜங்கு, வாயை கிழித்து செத்துருவேன், என்ன பேசிகிட்ருக்க? என்னடா வாயெல்லாம் கொள்ளுறது? ஓ கொத்துட்ருக்கியா? குடி குடி குடி. என்ன யாழ் என்ன தான் வேணுன்றாலோ, என்னை பிடிக்கலன்றாலோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் இவங்கக்கிட்ட ரொம்ப உங்களை பற்றி கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்கான். இதை பார்க்க இவங்களுக்கு அவ்வளோ வெறி ஆகுது. ஏய் ஜங்குக், வாய மூடு, வார்த்தையாலேருந்து பேசு. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க தெரியுமா? என் பொண்டாட்டி பற்றி பேசிகிட்டு இருக்க. ஏ ஆய மூட்ரா, நீ மட்டும் பொண்டாட்டி நினச்சா பத்தாது, அவளை உன்னை புருஷனா பார்க்கணும். அவள் தான் என்னல பண்ணுறாளே, உன்னை எப்படிரா பாப்பா? இங்கே பாரு, நான் உன்னை பள்ளி வாங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவேன், புரியுதில்ல? உன்னை பள்ளி வாங்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் ஒரு கட்டத்தில் நான் என்ன உண்மையாக தான் நல்லா பண்ணேன். ஆனால் அவள் ஒன்று கிரிஞ்சு மாயிரு மாதிரி ஒன்று பண்ணுவா பாரு. ஐயோ ஜங்கு, ஐயோ ஜங்கு, சரி அதை பார்க்கும் போது ஆறாவ கிரிஞ்சு மாயிற மாதிரி பண்ணிருக்கா அப்படி தான் தோணுச்சு. ஆனால் இன்னொரு செம்ம கட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கு ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கோம். இதை இவங்க பார்க்க அவ்வளோ வெறி ஆகிட்டுருக்கு. ஜோப் தான், டே விட்ரா விட்ரா விட்ரா, இங்கே பாரு, உன்னை நேரில் பார்த்தனா இருக்குடா. நேரில் பார்க்கலாம் மச்சான், என்ன மச்சான்னு கூப்பிடாத. நான் அப்படி தான் கூப்பிடுவேன். என்ன கூடிய சீக்கிரத்தில் மச்சான் ஆக போகிறல்ல, அப்படி தான் கூப்பிடுவேன். சரி செல்லம், என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணு, டாடா, லவ் யூ அப்படின்னு சொல்லிவிடு. இப்போது ஜங்குக் ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஒரு பர்சனை போய் அப்படியே பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணி அப்படியே அந்த கிஸ்ஸை அப்படியே டீப்பன் ஆக்குறாரு. ஜங்குக், ஏன் ஜங்குக் சும்மா என்னை கடிச்சிட்டே இருக்க? டே கரடிப்பாயா, என்னடா உன் அண்ணன் ஓரா தோல்றான். ஏய் ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு ஒரு பர்சனை பயங்கரமாக இழுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்போ இந்த சீன் கட் பண்ணி இப்போ அப்படியே உங்களா தான் காட்டுறோம். நீங்கள் இன்னும் டோலே ஒர்க் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. இப்போ டோலேக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. அயன், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஜங்குக்கு நம்பாது, நீ யோங்கிய நம்பு. யோங்கி ரொம்ப நல்லவன், அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவள் அப்படியே போயிடுறா. நீங்கள் என்ன யோங்கியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷனாக உட்காந்துட்ருக்கீங்க. ஓகே ஆர்மீஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுருண்டா. லவ் யூ ஆல், பை பாய்.